ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி நல்லா கழுவிட்டு குக்கர்லேயோ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடணும். அது மாதிரி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நான் எடுத்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெறுமனே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இது மாதிரி வந்து நீங்கள் வேக வச்சு நீங்கள் இந்த லட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கோட தோலை எடுத்துடணும். எடுத்துட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறமா தேங்காய், நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற தோலை எடுத்துட்டு நல்லா பொடியாக வந்து மசித்து வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நல்லா மசித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவனது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஏலக்காய் பவுடர் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா சர்க்கரை, நான் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். நாட்டு சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் வெல்லம், சர்க்கரை அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் சுகர். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவில் நம்ம உருண்டைகளாக எடுத்து உருண்டைகளை பிடிச்சி நம்ம ரெடி பண்ணிடலாம். வெறுமனே அந்த உருண்டைகளை சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கணும் அப்படின்னா கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கலக்கி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி கூட நீங்கள் எண்ணெயில் பொரித்து கொடுக்கலாம். இதை விட வந்து அது ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன் டைம் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.